ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிங்டம் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட சீரிஸோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் டோட்டல் சீரிஸ் முடிய போகுது. இந்த விஷயத்த சொன்னதோட இப்போ நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னு சொல்லி சின்ன ஒரு ரீகேப். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம்? பெரிய தலையா இருந்து எல்லாரையும் ஆட்டி படிச்சிட்டு இருந்த வில்லன் மந்திரியை அவரோட சொந்த பொண்ணே விஷத்தை கொடுத்து கொலை பண்ணிருப்பாங்க நம்ம ராணி. அதுக்கப்புறமா மொத்த அதிகாரத்தையும் அவங்க டேக் ஓவர் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஜாம்பிஸை வச்சு எப்படி இந்த வில்லன் மந்திரி எல்லாரையும் ஆட்டி படைச்சானோ, இந்த மாதிரி இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் பார்த்தானோ, அதே மாதிரி தானும் பண்ண போறதா சொல்லி நம்ம நர்ஸ் லேடியை வேற ஒரு சிறையில் அடைச்சு அவங்கள வந்து அந்த ஜாம்பிங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க சொல்லியிருப்பாங்க. இதோட தான் நம்ம லாஸ்ட் எபிசோட முடிச்சிருந்தோம். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே நம்ம இளவரசரை தான் காட்டுறாங்க. நம்ம இளவரசரை பார்க்கறதுக்காக அவரோட ஆட்கள் எல்லாருமே திரண்டு நின்றுட்டு இருக்கும்போது இப்பதான் நம்ம இளவரசர் வராரு. நாளைக்கு தான் உங்க குடும்பத்து ஆட்கள் எல்லாருக்குமே மரண தண்டனை நிறைவேற்ற போறாங்க. நீங்க கூட இருக்கிறதுனால உங்களோட உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம். ஆனாலும் நீங்க கடைசி வரைக்கும் என் கூட நின்று போராடுவீங்களா? எனக்கு நீங்க உண்மையா இருப்பீங்களான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. எல்லாருமே பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ இங்க நம்ம கமாண்டர் இருக்காருல, நம்ம படையோட கமாண்டர், அவர் ஹன்யாங்க்கு போற மாதிரி ரெடியா நின்றுட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு மெடிக்கல் புக் ஒன்று எடுத்து பாக்குறாரு. இது வேற யாரோடதும் இல்ல, அரசரோட தான். நம்ம இளவரசரோட ஆட்கள் அவரை பார்க்கும்போது கொடுத்திருப்பாங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியப்படுத்துறதுக்காக அதை எடுத்து இப்ப பாத்துட்டு இருக்காரு. அந்த மெடிக்கல் புக் அவரை எடுத்து பார்த்துக்கிட்டே இப்ப ஹன்யாங்க்கு போக அவர் ரெடியாக. அப்படியே கட் பண்ணி இப்ப ஹன்யாங்ல தான் காட்டுறாங்க. இங்க ஏகப்பட்ட பேர் நம்ம இளவரசர் சொன்ன மாதிரி அவருக்கு சேவை செஞ்ச ஆட்களோட குடும்பத்து ஆட்களுக்கு எல்லாருமே பிடிச்சி வீதியில தரத்தரன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மரண தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக, தலையை வெட்டுறதுக்காக. வீதி ஃபுல்லா ஒரே அலறல் சத்தமா தான் இருக்கு. மக்கள் எல்லாரும் கதறாங்க. அப்பதான் அந்த கூட்டத்துல ஒரு அம்மாவையும் பொண்ணையும் காட்டுறாங்க. அந்த பொண்ணு பயங்கரமா அழுறா. அம்மா எங்கம்மா போறோம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரியவே இல்லை. ஆனா இப்ப டப்புன்னு எங்கேயோ பார்த்துட்டு அப்பா அப்பான்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. இந்த அம்மாவும் எங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அது வேற யாருமே இல்ல, நம்ம கமாண்டர் வந்துட்டாரு ஹன்யாங்க்கு. இவங்களும் அவரை பார்த்துட்டாங்க. ஆனா உடனே அவங்க பொண்ணோட வாயை புத்தி அப்படியே கூட்டு போயிடறாங்க, யாருக்குமே தெரியாத மாதிரி. இங்க அந்த கமாண்டர் ஒண்ணுமே பண்ண முடியாம அப்படியே கண் கலங்கி போய் பார்த்துட்டு இருக்காரு. இங்கே அவங்கள வெட்டுற இடத்துல கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஒரே வெட்டுல வெட்டுற மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே பக்குன்னு இருக்கும். இந்த டைம்ல இங்க நம்ம வார் மினிஸ்டர் காட்டினா அவரோட ஆட்கள் எல்லாருமே அப்படியே பல்லாக்கில் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கேயோ போயிட்டு இருக்காப்ல. அப்போ திடீர்னு யாரையோ பார்த்துட்டு ஸ்டாப் ஆகுறாரு. அது வேற யாருமே இல்ல, நம்மளோட கமாண்டர் தான். அதுக்கப்புறமா சில ராயல் அபிஷியல்ஸ் பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, ஏற்கனவே நாட்டுல பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. முதல்ல அரசர் இறந்தாரு, அதுக்கப்புறமா அடுத்த பொறுப்புல இருந்த வில்லன் மந்திரியும் இறந்தாரு. நாட்டோட நிலைமையே மோசமாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இத்தனை பேருக்கு நம்ம மரண தண்டனையை நிறைவேற்றி தான் ஆகணுமா? பேசாம இதை தள்ளி வச்சிடலாமே, இன்னொரு நாள் பண்ணிக்கலாமே, அவசரமா எதுக்கு இதை பண்ணணும் போது இங்க பாருங்க, இது வந்து ராணியோட ஆர்டர், நம்ம மீற முடியாத மாதிரி சொல்லும்போது, ஆனா வார் மினிஸ்டர் சொன்னது கரெக்ட் தானே. சாக போறவங்கள நிறைய பேர் ராயல் குடும்பத்தை சேர்ந்தவங்க, எல்லாருமே நோபல் மேன். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விசாரணையுமே நடத்தாம இப்படி டைரக்டா ஒரு முடிவுக்கு வர்றது, அவங்கள கொல்றதுன்றது ரொம்பவே தப்புன்னு சொல்லும்போது, இங்க பாருங்க, இது வந்து ராணியோட ஆர்டர் அப்படின்னா ராயல் ஆர்டர், நம்ம எதுவுமே பண்ண முடியாது, கண்டிப்பா இன்னைக்கு மரண தண்டனையை நிறைவேற்றி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இங்க வெளில யாரோ ஒருத்தவங்க இங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னடான்னு இப்ப இவங்க வெளில வந்து பார்த்தா நம்ம கமாண்டர் அவர் அப்படியே கத்தி முனையில உட்கார வச்சிருக்கானுங்க. இப்பதான் நம்ம கமாண்டர் சொல்றாரு, இங்க பாருங்க, என்னோட குடும்பத்தை விட்டுருங்க, அதுக்கு பதிலாக இளவரசன் எங்க இருக்கான்ற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொல்லி நம்ம இளவரசருக்கு இடத்த போட்டு கொடுத்துறாப்ல. என்ன பண்றது, கண்ணு முன்னாடியே குடும்பத்தை தத்தன்னு பிடிச்சி இழுத்துட்டு போறத பார்த்தா எந்த ஒரு ஆளா இருந்தாலும் பண்ணக்கூடிய செயல் தானே. இப்போ இந்த விஷயம் இளவரசருக்கு நம்ம தெரிஞ்சு போச்சா, அடுத்த செகண்டே இவனுங்க விறுவிறுன்னு நம்ம இளவரசரை தேடிக்கிட்டு அவர் இடத்துக்கு போயிட்டானுங்க. அந்த இடத்தையே சுத்தி போட்டு இப்ப வரிசையா ஆளுங்களை விட்டு அம்பு மழையா பொழிய விட, ஆனா உள்ள இருந்து எந்த சத்தத்தையும் காணும். என்னடா இது, நம்ம விட்டு அம்புகளாம் என்னத்துக்கு ஒரு 50 பேராக செத்துருக்கணுமே, ஒரு சத்தத்தையும் காணும்னு இப்ப கதவெல்லாம் உடச்சிட்டு போய் பார்த்தாதான் தெரியுது உள்ள ஒரு பயிலையும் காணும். அப்பதான் இவனுங்களுக்கு புரியுது, நம்மள டைவர்ட் பண்ணிட்டானுங்க, பிளான் போட்டானுங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க இங்க ரியலைஸ் பண்ணிட்டு இருக்க. அதே டைம்ல இங்க ஹன்யாங்கோட மெயின் சிட்டில எப்படி அங்க நம்ம சங்ஜுல மெயின் சிட்டின்னு ஒரு இடத்த பார்த்தோமோ, அதே மாதிரி இங்க மக்கள் எல்லாரும் சிட்டிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கேட்டு கிட்ட ஒருத்தன் நின்று வர்றவங்க எல்லாரோட டேக்கையுமே செக் பண்ணி தான் அனுப்புறான். அதான் ஐடி மாதிரி. அப்போ ஒருத்தன் வந்து அவனோட டேக் எடுத்து காட்டுறான். அதை இவன் பாக்குறான். பார்த்த அடுத்த செகண்டே மிரண்டு போய் இப்ப அச்சு பிடிச்சி அந்த இடத்த விட்டு ஓடுறான். யாரா இது இந்த டேக கொடுத்தது அப்படின்னு பார்த்தா நம்ம இளவரசரு. அடுத்த செகண்டே பாய்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப இளவரசர் கூட வந்தவங்க எல்லாருமே அங்க சுத்தி பாதுகாப்புக்கு நின்று கார்ட்ஸ் எல்லாரும் கூட சண்டை செஞ்சு அவனுங்க எல்லாரையும் வீழ்த்திட்டு இப்போ மாசா நம்ம இளவரசர் அவரோட ஆட்கள் எல்லாருமே மெயின் சிட்டிக்குள்ள என்ட்ராக, இங்க இந்த மக்கள் எல்லாரும் ஏதோ இளவரசரோட வருகைக்காக தான் காத்துட்டு இருந்த மாதிரி இப்ப உள்ள வந்ததுமே எல்லாரும் இளவரசரை பயங்கரமா வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப உள்ள வந்ததுமே நம்ம ஆளுங்களும் அங்க மத்த உள்ள வர கேட்டுங்க எல்லாத்தையுமே சீல் பண்ணிடுறாங்க, வேற யாரும் வெளியில இருந்து உள்ள வராத மாதிரி. எல்லா கதவும் அப்படியே சறுக்குன்னு மூடப்பட, இங்க நம்ம இளவரசரை தேடி வெளில போயிருந்தானுங்களா சோல்ஜர்ஸ், அவனுங்க எல்லாம் டொக்குன்னு குதிரையில வர்றதுக்குள்ளே கேட்டை சாத்தி போறானுங்க. அதனால இவனுங்களும் வெளில மாட்டிக்க, இங்கே நம்ம இளவரசனை கேட்ல பார்த்துட்டு ஒருத்தன் பயந்து ஓடி போனாலும் அவன் இப்ப திபுன்னு ஓடி வந்து அங்க சிட்டிலேயே ஒரு போலீஸ் மாதிரி அமைப்பு ஒன்று இருக்கு போல. அதோட ஹெட் கிட்ட வந்து இளவரசன் திரும்ப வந்துட்டான், இளவரசன் சிட்டிக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, சரி இப்ப நம்மள்ட்ட எத்தனை பேர் இருக்காங்க, இருந்தவங்க எல்லாருமே சிட்டியை விட்டு போயிட்டாங்க, நம்மள்ட்ட இப்ப நிறைய பேர் இல்லைன்னு போது, அப்படின்னா இருக்கவங்க எல்லாரையும் ஒண்ணு தட்டுங்க, வார் மினிஸ்டர் சொல்லி இன்னும் பேக்கப்புக்கு ஆள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க பரபரப்பா ரெடியாக இன்னொரு பக்கம் நம்ம இளவரசர் கூட இருந்தவங்களோட குடும்பத்தை கூட்டிட்டு போனாங்கல்ல சாகடிக்கிறதுக்கு. இப்ப அந்த இடத்துல தான் காட்டுறாங்க நம்மளோட நிர்வாகி தான், அவன் தான் வந்து
இப்ப கமாண்டர் ஆயிட்டான்ல, அதனால அவன் தான் இந்த தண்டனை நிறைவேற்றணும் போல இருக்கு. இப்ப அவன் தான் ராணியோட ஆர்டரை வந்து எல்லாருக்கும் முன்னாடி படிக்க ஆரம்பிக்கிறான். அரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசமா இருக்க வேண்டியவங்க துரோகியான இளவரசன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த நாட்டுக்கு எதிராக சதி செஞ்ச குற்றத்துக்காக இளவரசருக்கு சேவை செஞ்ச அத்தனை பேரோட குடும்பத்துல உள்ளவங்களோட தலையும் வெட்டப்படணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஆனா இவனால முடியல. ஒரு மாதிரி ஏற்கனவே அங்க அந்த குழந்தைங்களோட அழுக்குறல் எல்லாத்தையும் கேட்டு இவனால ஸ்டெடியாவே பேச முடியல. இருந்தாலும் எப்படியோ அந்த ஆர்டர் அவன் ஃபுல்லா திணறி படிச்சு முடிச்ச அடுத்த செகண்டே மக்கள் எல்லாரும் ஓனா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம், எங்க பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணுச்சுன்னு சொல்லி ஆட இவனுக்கு இப்ப இன்னும் திணற ஆரம்பிக்குது. வாயை திறந்து பேசவே முடியல. தண்டனைன்னு சொல்ல வரான். அப்படியே இப்ப நில குழஞ்சு கீழே விழுந்துறான். இல்ல என்னால முடியாது, இத்தனை அப்பாவிங்கள என்னால கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா நம்ம இளவரசரும் அவரோட ஆட்களும் என்ட்ரி கொடுக்குறாங்க. இப்ப இளவரசரை பார்த்ததுமே நிர்வாகி வேகமா ஓடி வந்து இளவரசர் காலிலே ஊந்துறாரு. என்ன மன்னிச்சிருங்க இளவரசன்னு சொல்லும்போது, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, சரியான காரியத்தை தான் நீ பண்ணிருக்க, என் கூட நீயும் சேருவியா அப்படின்னு சொல்லி இப்ப கேட்கிறாரு. நம்ம ராயல் கார்டும் அப்படியே அழுதுகிட்டே, கண்டிப்பா என்னோட சேவை உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் இளவரசன்ற மாதிரி சொல்ல, இப்ப இளவரசரும் சுத்தி இருக்கவங்களை பார்த்து எல்லாரையும் அவுத்து விடுங்க, யாரும் இங்க குற்றவாளி எல்லாம் கிடையாது. ஆனா இப்பதான் இதுக்கு முன்னாடி இந்த ராணியோட கேஸ விசாரிச்சார்ல இந்த பழைய கமாண்டர், அவரும் அங்கதான் இருந்திருப்பாரு போல இருக்கு. அவரையும் தான் கட்டி போட்டு கூட்டு வந்திருப்பானுங்க. அவரும் இப்ப அவுத்து விட்டோன்னு இளவரசர்ட்ட வந்து, என் கையிலயும் ஒரு கத்தியை கொடுங்க, நானும் உங்க கூட கோட்டைக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதே டைம்ல இங்க போலீஸ் மாதிரி ஒரு அமைப்பு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தால வார் மினிஸ்டரை கூப்பிட்டு பேக்கப்புக்கு ஆளுங்க கேட்டிருப்பாங்கல்ல. இப்ப வார் மினிஸ்டர் அவரோட ஆட்களும் அந்த போலீஸ் இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. சரி, இப்ப வந்தவங்க அந்த ஹெட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க போல இருக்குன்னு பார்த்தா இப்போ பேச்செல்லாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா வீச்சு தான். வந்த உடனே நம்ம வார் மினிஸ்டர் ஹெட்டோட கைத்திலே கத்தியை தூக்கி வச்சிட்டாரு. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹெட் கேட்கும்போது, நம்ம வார் மினிஸ்டரா எல்லாரையும் புடிங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஆட்களுக்கு உத்தரவு போடுறாரு. எல்லாருமே அவரோட ஆட்களும் பிடிச்சிடறாங்க. இங்க அரண்மனைக்குள்ள வர ஒரே சலசலப்பா போயிட்டு இருக்கு. எல்லா மினிஸ்டர்ஸும் என்ன நடக்குதுங்க, எப்படி அந்த இளவரசன் சிட்டிக்குள்ள நுழைஞ்சான், எல்லா சோல்ஜர்ஸும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்கும்போது மத்த மினிஸ்டர்ஸ்லாம் வர்ற வழியிலே எல்லாரும் இளவரசன் கூட ஜாயின் அடிச்சிட்டாங்க அமைச்சரே. இப்ப கமாண்டரும் இளவரசன் பக்கம் தான், வார் மினிஸ்டரும் இளவரசன் பக்கம் தான், எல்லாருமே அவங்க கூட சேர்ந்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டே போக, அதே டைம்ல இங்க நம்ம ராணி கிட்ட அவங்களோட கோட் லேடி, ஹெட் கோட் லேடி வந்து சொல்றாங்க, ராணி நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது, இந்த சிட்டியோட கேட் எல்லாத்தையுமே சீல் பண்ணிட்டாங்க, பேலஸ் கார்ட்ஸால கூட உள்ள நுழைய முடியல, நீங்க சீக்கிரமா இந்த இடத்த விட்டு எப்படியா தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லும்போது, ஆனா இந்த ராணியா அப்பயும் கூலா, இளவரசன் எப்படியும் என்ன தேடிதான் இப்ப இங்க வந்துட்டு இருப்பான், அவன் இங்க வரும்போது நான் இங்க இல்லைன்னா அது அவனுக்கு மரியாதையா இருக்குமா, அதனால நான் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி இங்க அவங்க சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்க, அதே டைம்ல இங்க நம்ம இளவரசர் வர வர நாட்டு மக்கள் எல்லாருமே அவருக்கு தலை வணங்குறாங்க. நம்ம இளவரசரும் கெத்தா அவர் ஆளுங்களோட அரண்மனையை நோக்கி நடந்து வர, அப்பதான் நம்ம வார் மினிஸ்டரும் அங்க வராரு. அவரும் நம்ம இளவரசர் கூட ஜாயின் பண்ணிக்க இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. இவரு நம்ம இளவரசர் கூட ஜாயின் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இடையில நம்மளோட கமாண்டர் வார் மினிஸ்டர் வந்து பாக்குற மாதிரி ஒரு சீன் ஒன்னத்தை பார்த்தோம்ல, அந்த சீன்ல நம்ம கமாண்டர் அவர்கிட்ட இருந்த அந்த மெடிக்கல் புக், அரசரோட மெடிக்கல் புக்கை வார் மினிஸ்டர்கிட்ட காமிச்சு எல்லா உண்மையுமே சொல்லியிருப்பாரு. உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வார் மினிஸ்டருக்கு செம அதிர்ச்சி. இன்னும் என்னடா நீங்க புதுசு புதுசா சொல்ல போறீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு, சரி இப்ப இளவரசர் என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்ற மாதிரி கேட்கும்போது நம்ம கமாண்டரும், வேற ஒண்ணும் இல்ல, இளவரசர் கூட நீங்க சேரணும்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்ல, சோ அதனாலதான் இப்ப இந்த வார் மினிஸ்டரும் நம்ம இளவரசர் கூட டீம் அப் ஆயிக்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இங்க பேலஸை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்ல, பாதி பேர் பேலஸுக்கு வெளியில அங்க மெயின் சிட்டிக்கு வெளியில மாட்டிக்கிட்டாங்க கேட்லாம் சீல் பண்ணதுனால, மீதி பேர் தான் நம்ம வார் மினிஸ்டரோட ஆளுங்க போயிட்டு பிடிச்சு வச்சுட்டாங்களே. சோ அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, ரூட் எல்லாம் கிளியர் தான், நீங்க டைரக்டா அரண்மனைக்கு போலாம், நானே உங்களை கூட்டிட்டு போறேன் இளவரசன்னு சொல்லிட்டு இப்ப இவரும் இளவரசர் கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்ப எல்லாரும் சேர்ந்தே அரண்மனைக்கு போறாங்க. அதே டைம்ல இங்க சிறையில பிடிச்சு வச்சிருக்க நம்ம ஜெனரலை தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன தப்பு ஒன்று பண்ணிட்டேன் கைஸ். என்னன்னா இடையில இவரை வந்து ஜெனரல்னு சொல்றதுக்கு பதிலாக நிறைய இடங்கள்ல கமாண்டர்னு சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் வாய்க்கொளறி சொல்லிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இவர் வந்து ஜெனரல் தான், இவரை ஜெனரல்னே வச்சுப்போம். நம்ம இளவரசர் கூட இருக்காருல இப்போதைக்கு அந்த ராணி கேஸை விசாரிச்சு மாட்டிருப்பார்ல, அவரு தான் கமாண்டர், இவரு ஜெனரல். சோ இப்போ நம்ம ஜெனரல் சிறையில இருக்கும்போது அப்போ ஒருத்தன் வந்து இளவரசர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை சிறையை விட்டு வெளியில கூட்டு வராரு. அப்ப பக்கத்துல இருந்த ஒருத்தர் இதை கேட்டுட்டு, என்னது இளவரசர் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி வர, இவர் பாக்குறாரு நம்ம ஜெனரல், அவரையும் திறந்து விடுங்க அப்படின்னு சொல்ல, இப்பதான் அந்த வயசான ஒரு வெளியில வராரு. அது வேற யாருமே இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம இளவரசருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல வெள்ளதாடி மந்திரி, இந்த வில்லன் மந்திரி கூட ஸ்கெட்சை போட்டு அவரை சிறையில் அடைச்சிருப்பானே அவர் தான். இப்ப நம்ம ஜெனரலும் வெள்ளதாடி மந்திரியை பார்த்து, ஆட்சி மாறப்போது அமைச்சரே, வில்லன் மந்திரியோட குடும்பத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கெத்தா அந்த இடத்த விட்டு போக, இன்னொரு பக்கம் இங்க நம்ம இளவரசரும் அவரோட ஆட்களும் பேலஸ் நோக்கி தான் வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து பார்த்தா பேலஸோட என்ட்ரன்ஸ்ல தான் மொத்த மினிஸ்டர்ஸுங்களும் இருக்காங்க. இப்ப இளவரசரை பார்த்ததுமே எல்லாரும் கீழே வந்துட்டாங்க. இளவரசே எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால எதுவுமே பண்ண முடியல, அந்த வில்லன் மந்திரியும் அவங்க குடும்பத்து ஆளுங்களோட ஆர்டரை கேட்டு தான் நாங்க இத்தனை நாள் எல்லாத்தையுமே பண்ணோம், எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இனிமே நாங்க உங்களுக்கு தான் விசுவாசமா இருப்போம், அதை காட்டுற விதமா இங்க இருந்த பேலஸ் கார்ட்ஸுங்க அத்தனை பேர்கிட்ட இருந்து உள்ள ஆயுதங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்க வாங்கிட்டோம், இனிமே நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம உள்ள போலாம் இளவரசின்னு சொல்லிட்டு அவனுங்களே நம்ம இளவரசரை உள்ள கூட்டு போறானுங்க. இப்ப இளவரசரும் வேகமா வந்து பேலஸ்குள்ள என்ட்ரி ஆனா அங்க உள்ள ராணி பயங்கரமா கெட்டப்லாம் போட்டு அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு கையில குழந்தைய வச்சுட்டு அப்படியே கூலா உட்காந்துட்டு இருக்காங்க அரியாசனத்துல. இப்ப இளவரசரை பார்த்ததுமே ராணி கூலா, என்ன மகனே எப்படி இருக்க, ரொம்ப நாளா ஆளைய பார்க்க முடியல, என்ன விஷயமா இப்ப இங்க வந்திருக்க ஆளுங்களை கூட்டினு இத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இப்ப இங்க நலம் விசாரிக்க வரல, எனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றை நான் திருப்பி எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லும்போது, என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால
உன்னோட அம்மாக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்ன்றதெல்லாம் மறந்துட்ட போல இருக்கேன்னு கேட்க, நீ என்னோட அம்மாவும் கிடையாது, நீ இப்போ உட்காந்துருக்க அந்த அரியாசனம் உனக்கு சொந்தமும் கிடையாது, ஒழுங்கா கீழே இறங்கு அப்படின்னு சொல்ல, ஓ இப்படி எல்லாம் பண்ணிட்டா நீ இந்த நாட்டுக்கு அரசனாயிலான்னு பாக்குறியா, மக்கள் எல்லாரும் உனக்கு சேவை செய்வாங்கன்னு நினைக்கிறியா? தப்பு 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 தப்பு. நீ ஒரு தேச துரோகி, தன்னோட அப்பாவே தான் கையால தலையை வெட்டி கொன்ன ஒரு குற்றவாளி. அதனால இந்த அரியாசனம் உனக்கானது கிடையாது, என்னோட மகன் தான் இந்த அரியாசனத்துக்கு தகுதியானவன், இந்த நாட்டு ஆள தகுதியானவன் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம வார் மினிஸ்டர் வராரு. இது முதல்ல உங்களுக்கும் அரசருக்கும் பிறந்த குழந்தையானே எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது, நம்மளோட கமாண்டர் இருக்காருல, ராணியோட கேஸ விசாரிச்சார்ல, அவரும் ஆமா நீங்க முதல்ல எதுக்கு அத்தனை பிரெக்னன்ட் லேடிஸை ஒன்னா உங்களோட ஏரியால வச்சிருந்தீங்க, அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பிரெக்னன்ட் லேடிஸை நீங்க கொலை வேற பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு பிறந்த பெண் குழந்தைங்களையும் சேர்த்துதான், ஆனா ஆண் குழந்தைங்களை மட்டும் நீங்க விட்டுருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னும் போது, இப்போ இங்க சுத்தி இருந்த மினிஸ்டர்களும் கூட ஆமா எங்களுக்கும் இல்ல சந்தேகமா இருக்கு, வார் மினிஸ்டரும் கமாண்டரும் சொல்றது ரைட்டு தான், அதனால நம்ம ராணி கூட இருந்த அத்தனை பணியாட்களையும் கைது பண்ணி விசாரிக்கணும்ன்ற மாதிரி அவங்க சொல்ல, இங்க ராணியா கொந்தளிக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தா என் மகனோட பிறப்பு மேலே நீங்க சந்தேகப்படுவீங்க உங்களை அப்படின்னு சொல்லி ஆச்சா பூச்சான்னு கோவத்துல கத்தும் போது, நம்ம இளவரசர் சொல்றாரு, இங்க பாரு எனக்கு ஓ மேலேயும் உங்க குடும்பத்து மேலே எந்த வெறுப்பும் இல்ல, அதே மாதிரி எனக்கு இந்த அரியாசனம் வேணும்னு நான் ஒன்னும் நினைக்கவும் இல்ல, ஆனா இந்த அரியாசனத்துக்குன்னு ஒரு கடமையும் பொறுப்பும் இருக்கு, அதை உங்களோட குடும்பம் காப்பாத்த தவறிட்டீங்க, பத்தாவதுக்கு இந்த நாட்டை சீர்குலைச்சிட்டீங்க, உங்களாலதான் இப்ப இந்த நாடே பசியிலையும் பஞ்சத்திலையும் வாடிட்டு இருக்கு, அதனால ஒழுங்கா இப்ப நீ அந்த அரியாசனத்தை விட்டு கீழே இறங்குற, இல்லனா நானே உன்னை இறங்க வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்ப கத்திய உருவ. ஆனா இங்க இந்த ராணியா சைக்கோத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா, உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏற்கனவே உன்னோட அப்பாவை கொண்டுட்ட, இப்ப என்னையும் கொல்ல பாக்குறியா, நீ என்ன பண்ணாலும் உன் பாச்சாங்க பழிக்காது, நான் இந்த அரியாசனத்தை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டபனா அந்த இடத்த விட்டு நகராம அங்கேயே உட்காந்துருச்சு. அப்போ ஒரு மினிஸ்டர் முன்னாடி வந்து, அரசே எதுக்கு தேவையில்லாம உங்க கையில ரத்தம் படிச்சுக்கிட்டு, நான் போய் ராணியோட பேலஸ்ல ராயல் சீல் எடுத்துட்டு வரேன், அதை வச்சு ராணியை உங்களை அரசரா அறிவிச்ச மாதிரி ஒரு ஆர்டர் ஒண்ணா அவங்கள வச்சு பாஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவரும் இன்னொரு மினிஸ்டரும் அந்த சீல் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. ஆனா இங்க அந்த ராணியா ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்லையே, அப்படியே இளவரசரை பார்த்து சைக்கோத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதே டைம்ல இங்க நம்ம ராணியோட பணியால் ஒருத்தவங்க இப்ப வேகமா ஓடி போயிட்டு நம்ம ராணியோட ஹெட் கோர்ட் லேடி இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் அந்த அம்மா சொல்லிருது, இந்த மாதிரி ராணி மாட்டிக்கிட்டது, இப்போ இந்த மினிஸ்டருங்க சீல் எடுக்க போயிட்டு இருக்காங்களா ராணியோட பேலஸ்க்கு, அந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுற. இப்ப இந்த ஹெட் கோர்ட் லேடியும் அப்படியே கீழே குனிஞ்சு அவங்களோட கையை பாக்குறாங்க. பார்த்தா அந்த ராணி ஒரு சாவி ஒண்ணு வச்சிருந்தாங்களா, சாவி கொத்து, அது அவங்க கையில இருக்கு. இப்ப அதை எடுத்துட்டு இந்த அம்மா எங்க போகுதுன்னா அந்த சிறைச்சாலைக்கு தான் போகுது. நம்ம நர்ஸ் லேடி அந்த ஜாமிங்களை எல்லாம் அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல அந்த இடம். இங்க நம்ம நர்ஸ் லேடி வர கண்ணை கட்டி கை கட்டி அடைச்சு வச்சிருக்காங்கல்ல, அவங்க எப்படியாவது தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க கை கட்ட பக்கத்துல இருக்க ஒரு பாறையில போட்டு வரசு அறுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த ஹெட் கோர்ட் லேடி உள்ள வராங்களா, இவங்களுக்கு யாரோ வர மாதிரி சென்ஸ் ஆகுது, பார்க்க ட்ரை பண்றாங்க, ஆனா சரியா தெரியல, ஒரு மாதிரி பிளர்ரா தெரியுது அந்த கண்ணுல கட்டியிருக்க கட்டு வழியா பார்க்கும்போது. இப்ப இந்த ஹெட் கோர்ட் லேடி வந்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜாமிங்க இருக்க அந்த செல்ல திறந்து விட்டுறாங்க. அடுத்த செகண்டே அந்த ஜாமிங்க அவங்க மேல பாஞ்சு அவங்கள கடிச்சு கொதற அந்த ரத்தம் அப்படியே நம்ம நர்ஸ் லேடி மேல வந்து சக்குன்னு தெரிக்குது. இங்கே அந்த ரெண்டு மினிஸ்டருங்க வந்திருப்பாங்களா ராணியோட பேலஸ்க்கு சீல் எடுக்கிறதுக்காக, வந்து பார்த்தா அந்த இடமே ஜிலோன் இருக்குது, என்னடா அது ஒரு பைலிங் காணும்னு சொல்லி இங்க அவங்க பார்த்துட்டு இருக்க. அதே டைம்ல இப்ப மறுபடியும் நம்ம நர்ஸ் லேடியை காட்டினா அவங்க அப்படியே பாறையில போட்டு வரசு வசி கட்ட ஊத்துக்கிட்டு பார்த்தா அங்க பக்கத்து செல்ல இருந்த ஜாமிங்க எதையுமே காணும். ஆக ஏதோ சம்பவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி இப்ப எப்படிங்க தப்பிக்கிறதுன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அப்பதான் முன்னாடியே சாவி கிடக்குது, அந்த ஹெட் கோர்ட் லேடி எடுத்துட்டு வந்த சாவி கொத்து. அதை இப்ப எடுத்து செல்ல திறந்துகிட்டு வெளியில வந்து பார்த்தா எல்லா இடமும் ஒரே மரண ஓலமா கேட்டுட்டு இருக்குது. இப்ப எங்க போறேன்னு தெரியாம தட்டு மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க ஒருத்தனை ரெண்டு சாமிங்க போட்டு கடிச்சு கொதறிட்டு இருக்குதுங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே பதறி அடிச்சு செதறி போய் ஓடிட்டு இருக்காங்க. நம்ம நர்ஸ் லேடியும் பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்க. இப்ப கடிச்சு போட்டு அந்த ரெண்டு ஜாம்பிங்க போயிருந்துங்க. ஆனா இப்ப கடி வாங்கின ஆளு ஜாம்பியா மாதிரி எழுந்திருக்கிறான் பாருங்க, ரெண்டா மூணா மடிஞ்சு. அதை பார்த்துட்டு நம்ம நர்ஸ் லேடி ஒரே ஓட்டம், ஆளையே புடிய முடியல. இந்த சமயத்துல இப்ப மறுபடியும் இந்த சீல் எடுக்க வந்த அந்த மினிஸ்டர் தான் காட்டுறாங்க. அவர் இப்ப ராணியோட பேலஸ்குள்ள வந்து என்ன இடமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இடத்துக்குள்ள வந்து, ஏங்க அந்த சீல் எங்கங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அங்க உள்ள இருக்க ஜாம்பி அது தெரியாம ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அது கடிக்க வருதா, ஏங்க நான் என்ன தெரியலையா, என்னங்க பண்றீங்க, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இப்போ ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்த சுத்தி ஓடி ஓடி வருவாரு போல. யோ என்னையா பண்ற, போயா அங்கிட்டு அப்படின்னு சொல்லி இப்ப இவர் கத்துற சத்தம் கேட்க, கூடவே அந்த ஜாம்பி கத்துற சத்தமும் கேட்க, இப்ப கொஞ்ச நேரத்திலே சக்குன்னு தரையில வந்து ரத்தம் தெரிக்கிறத காட்டுறாங்க. அவ்வளவுதான், இவர் காலி போல இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்ப கொஞ்ச நேரத்திலே நம்ம மினிஸ்டர் பதறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வராரு. இப்ப அந்த ஜாம்பியும் வெளியில வருது. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய ஈட்டியா எடுத்து அந்த ஜாம்பியோட நடு நெஞ்சிலே இறக்கிட்டு இருக்காரு போல. ஆனா அந்த ஜாம்பி விடாம இவரை துரத்திக்கிட்டே வர இவரும் ஒரு இடத்துல டெட் எண்ட்ல போய் சிக்கிறாரு. அந்த ஜாம்பியும் இப்ப நெஞ்சில ஈட்டி சொருனதோடய வந்து இப்ப ஒரு அடி அடிக்குது பாருங்க அவரை. இந்த ஜாம்பி கடிச்சு சாவாருன்னு பார்த்தா இந்த ஈட்டி சொருவி அந்த ஆளு செத்துறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஜாம்பி அவரை கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. இந்த டைம்ல இங்க நம்ம நர்ஸ் லேடி தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க நம்ம இளவரசர் அவரோட ஆட்களுக்கு எல்லாருக்குமே இந்த மரண ஓலங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு இவரால என்ன நடக்குதுன்னு கெஸ் பண்ண முடியுது. இப்ப ராணியை பார்த்து, ஹே என்ன பண்ற, என்ன பிளான் பண்ண நீ அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பெருசாலாம் ஒன்னும் பிளான் பண்ணல, எனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு இந்த ராணி சைக்கோத்தனமா சொல்றா. இங்க நம்ம இளவரசரோட ஆட்களும் வெளியில ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நர்ஸ் லேடி திபுன்னு ஓடி வராங்க. அந்த நோய் இங்கேயும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்ப கத்திக்கிட்டே ஓடி வர நம்ம
இளவரசர் நடுநடுங்கி போய் பாக்குறாரு. அடுத்த செகண்டே உடனே இந்த பேலஸை சுத்தி உள்ள எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி உயிர் பிழைக்கணும்னா கையில ஆயுதத்தை எடுங்க. எல்லாரும் தலைக்கு குறி வைங்க. இந்த நோய் பரவன ஒருத்தர் கூட உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இளவரசரும் அவரோட ஆட்களும் அந்த இடத்த விட்டு வேக வேகமா கிளம்ப இப்ப அந்த பேலஸை சுத்தி சாமிங்க எல்லாரையும் கடிச்சு கொதறதை தான் காட்டுறாங்க. எல்லாருமே ஜாம்பிஸா மாறிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. இங்க மிச்சம் இருக்க ஆட்கள் நம்ம நர்ஸ் லேடி அவங்க எல்லாருமே நம்ம ராணி இருக்க அந்த இடத்துல லாக் பண்ணிட்டு எல்லாம் ஜாம்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ராணிக்கு எதை பத்தியும் கொஞ்சம் கூட கவலை இல்ல. அவ பாட்டுக்கு கேஷுவலா அப்படியே அரியாசனத்தை விட்டு இறங்காம இன்னுமே அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இங்க நம்ம இளவரசனும் அவரோட ஆட்களும் உசுரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க. அந்த ஜாமிங்க கூட முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஜாமிங்களையும் கொன்னு தள்ளுறாங்க. எக்கச்சக்கமா வந்துகிட்டே இருக்குதுங்க. சும்மா சொல்லக்கூடாது, எல்லாருமே திறமையா தான் சண்டை போடுறாங்க. ஆனா அதே டைம்ல இந்த பக்கம் நம்மளோட நிர்வாகியை காட்டினா அவன் செமையா பயந்தே செத்துருவான் போல இருக்கு. ஒரு ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டு துடிச்சிட்டு இருக்கான். ஆனா நம்ம யாங்க தான் எப்படியோ வந்து அவனை காப்பாத்துறான். ஆனா அந்த ஜாம்பி சாகத்துக்கு முன்னாடி அப்படியே ரத்த ரத்தமா கொப்பளிச்சு அவன் மேலேயே ஊத்துது. அப்படியே இப்ப பேரஞ்ச மாதிரி ஏஞ்சி நிக்கிறான். ஆனா இப்ப திடீர்னு பார்த்தா இதுக்கப்புறம் எந்த ஜாம்பிங்களும் வரல. எல்லாத்தையுமே அவங்க கொன்னுட்டாங்க போல இருக்கு. சுத்தி வந்துட்டு இருந்த சத்தமும் ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம நிர்வாகி கேக்குறான் இளவரசர்ட்ட, நம்ம அந்த ஜாம்பிங்களை எல்லாம் கொன்னுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம நர்ஸ் லேடியும் எனக்கும் எந்த சத்தமும் கேட்கல அப்படின்ற மாதிரி சைமல்டேனியஸா அதை நமக்கு காமிச்சிட்டே இருக்க ஒரே ஒரு நிமிஷம் கேப் தான் இப்போ காட்டுறாங்க. இந்த ஜாம்பிங்க அலா மாதிரி வர்றத நம்ம இளவரசரோட ஆட்களும் என்ன ஜாம்பிங்கெல்லாம் வர சத்தம் கேட்கலன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப நம்ம வார் மினிஸ்டர் வேகமா ஓடி வந்து டோரை சாத்திட்டு அதுங்க வருதுங்க அப்படின்னு சொல்லி இப்ப நிக்கிறாரு. இந்த ஜாம்பிங்க வர்றத காட்டுறாங்க. இளவரசர் சீக்கிரமா போங்க, எல்லாரும் போங்க, எப்படியா தப்பிச்சு போங்கன்னு சொல்லி கத்திட்டே இவனு வந்து அந்த ஜாம்பிங்களால இன்ஃபெக்ட் ஆயிட்டாரு போல இருக்கு. இப்ப கத்தி எடுத்து அவர் கழுத்த அவரே கீழ்ச்சிக்க அந்த இடத்துல அப்படியே சரிஞ்சு கீழே ஊந்துறாரு. ஆனா அந்த ஜாம்பிங்க எக்கச்சக்கமா இருக்குதுங்க. இங்க நம்ம யாங்கலாம் இளவரசி அதுங்க எக்கச்சக்கமா இருக்குதுங்க. நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போயாகணும், இல்லைன்னா கதவை உடைச்சிட்டு வந்துருங்கன்னு சொல்லி முடிக்கிறான். அந்த ஜாம்பிங்க இப்ப அந்த கதவையும் உடைச்சு தள்ளிட்டு வர நம்ம ஆளுங்க ஓடுறாங்க செம்ம வேகமா ஓடுறாங்க. எப்படியோ இப்ப வேற ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்குள்ள வந்து இப்ப கதவை லாக் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த கதவுலையும் ஏகப்பட்ட ஜாம்பிங்க வந்து தொம்முன்னு அடிக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்க அந்த கதவை பிடிச்சி ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்க அதே டைம்ல இங்க நம்ம நர்ஸ் லேடி இருக்க அந்த இடம், நம்ம ராணி இருக்க அந்த இடத்த காட்டினா அந்த இடத்த சுத்தியும் ஏகப்பட்ட ஜாம்பிங்க இருக்குதுங்க. எல்லாம் தொப்புன்னு வந்து அடிச்சிட்டு இருக்குதுங்க. எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க அந்த ராணிய பாக்கணுமே, கண்ணுல ஒரு சொட்டு பயம் கூட இல்ல. அப்படியே கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. இங்க மத்தவங்களுக்கு தான் ஈரக்கொலையே நடுங்கிட்டு இருக்கு. இங்க நம்ம இளவரசரை காட்டினா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. எப்படி இருந்து இந்த எபிசோடு இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான். ஸோ இந்த சீரிஸையும் முடிச்சிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட எஃபோர்ட்டை போட்டு நான் சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா. ஹே